இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேர்ட்ஸ் ஐ வியூ ஆன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ என்ன தான் நம்ம நெட்டுக்கு விழுந்து படித்தாலும் கடைசி டைமில் ரீகால் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் வேணும், அதை நம்ம எதுவும் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீக்கோ ரோமன் பீரியட். அதில் பார்த்தீங்கன்னா 3 பீரியட்ஸ் இருக்குது. ஆர்கைக், கிளாசிக்கல், ஹெலனிஸ்டிக். அட் ஆர்கைக் பீரியடில் யார் என்னென்ன ஆத்தர்ஸ் வராங்க, கிளாசிக்கல் பீரியடில் என்னென்ன ஆத்தர்ஸ் வராங்க, ரோமன் கிளாசிசிசமில் யார் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஹோமர் எழுதின இலியட் அண்ட் ஒடிசி. ஸோ இந்த மாதிரி. ஸோ கிளாசிக்கல் பீரியடில் என்னென்ன இதாச்சு, ஃப்ளவரிங் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்லாம் இருந்தாங்க. ஸோ அப்படியே ரோமன் சைட் போனீங்கன்னா ஏனியட், வெர்ஜில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன யார் வந்து செல்டிக் இருந்தாங்க, ரோமன், ஆங்கிலோ சாக்சன், கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. பியாவுஃப், கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட் ப்ரோஸ் ரைட்டர், நார்மன் கான்குவெஸ்ட் 1066 நடந்துச்சு. அடுத்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யார் வரா, பிடிலேருந்து எல்லோரும் வராங்க. அடுத்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் யார் என்னென்ன கிளாஸ் இருந்துச்சு, லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் என்னென்ன ஹேப்பனிங்ஸ் இருந்துச்சு. 100 Years வாராக இருக்கட்டும், பிளாக் டேத்தாக இருக்கட்டும், கிரேட் ஃபெமைனாக இருக்கட்டும், வார் ஆஃப் ரோசஸாக இருக்கட்டும், ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோவல், பெசன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் யாரோடனா சாசரோட பீரியடில் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்போ நமக்கு வந்து தெரியும். அடுத்து ரெனசான்ஸு. அடுத்து பாருங்கள், மேஜர் ஜான்ரா வந்து என்ன இருந்துச்சுன்னா அலிகிரி, டேல்ஸ் ஆஃப் சிவல்ரி அண்ட் அட்வென்ச்சர். ஸோ கிங்ஸை பற்றி தான் இருந்துச்சு. அப்புறம் அலிட்ரேட்டிவ் ரிவைவல் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம சாசரோட நிறையா அதிலே வந்து பார்க்கலாம் அலிட்ரேட்டிவ் ரிவைவல். அடுத்து டான்டேயோட டிவைன் காமெடி, பெட்ரார்க், பொக்காஷியோ உங்களோட சானட்ஸ், அப்புறம் ஜெஃப்ரி சியாசரோட அவரோட போம்ஸ் அண்ட் அவரோட ஒர்க்ஸ். ஹைரார்கி படி இருக்கும். ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், கன்சல்டேஷன் ஆஃப் ஃபிலாசபி. இது வந்து ஒரு ப்ரோஸ்ட்ரீஸ். ஷாய்லிஸ் அண்ட் கிறிசிடா, த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். ஸோ இதெல்லாமே. அப்புறம் சாசரோட பீரியட் எப்படி 3ஆக பிரிச்சுருக்காங்க, ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் இங்கிலீஷ். ஸோ 3 இதில் கேடரேல தான் வந்து அவர் எழுதியிருப்பார். லாஸ்ட் பீரியடில் தான் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா கேண்டர்பரி டேல்ஸ் வந்து எழுதியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். மொத்தம் 23 பில்கிரிம்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. 24 ஸ்டோரி, அதில் 23 கம்ப்ளீட்டு, 1 இன்கம்ப்ளீட்டு. இது நமக்கு தெரியும். அப்புறம் வில்லியம் லாங்லாட் வந்திருப்பார். இவரெலாம் இவங்களோட கண்டெம்பரரிஸ். அப்புறம் ஜான் கோவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். வாக்ஸ் கிளெமாண்டிஸ் அண்ட் கன்ஃபெஷியோ அமாண்டஸ், ஸ்பெக்குலம் மெடிடண்டஸ். இதெல்லாம் இந்த 3 ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ சாசரோட பீரியடில் தான் கிரேட் வால் ஷிஃப்ட் ஆகும். அடுத்து தாமஸ் மாலோரி, அப்புறம் ட்ராமா வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஜின்ஸ் ஆஃப் ட்ராமா, மிஸ்ட்ரி, மிராக்கிள், மொராலிட்டி பிளேஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் டியூடர் பீரியட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.